கிட்டத்தட்ட அந்த சிவாஜி படத்தில் வரக்கூடிய ரஜினி மாதிரி நாளைக்கு எங்கெங்கே கருப்பு பணம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதில் பாதி உனக்கு மீதி எனக்கு இல்லைன்னா மொத்தமும் இன்கம் டேக்ஸுக்கு அப்படின்னு எப்படி அவர் மிரட்டி பணம் சம்பாதிப்பாரோ அது மாதிரியான திமுக அமைச்சர்களை வைத்து இவர் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார். கண்ணா அப்படின்னான்னு காசு சம்பாரிச்சிட்டாரு. காசு சம்பாரிச்சதுக்கு அப்பாற்பட்டுமே இவர் உண்மையிலே கட்சி வளர்ச்சிக்கு உண்டான எந்த நடவடிக்கையும் ஈடுபடலை. இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் எடப்பாடியே கோவம். அதே கம்யூனிட்டி லாபி. செந்தில் பாலாஜி காலி பண்ணோம், அந்த ஜாதியில் நான் தான் இருக்கணும், அவனை காலி பண்ணணும்னு நினைக்கிறான், அவனை காலி பண்ணோம். எடப்பாடியே காலி பண்ணோம், அவனும் என் ஜாதியில் இருக்கான், அவன் நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், அவன் தான் பெரிய ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறான்னு உடனே பிஜேபியை அவருக்கு எதிராக திருப்பி விட்டு விரட்டி விட்டு அவரை கூட்டணி இல்லாமல் பண்ண வச்சப்ப ஸோ உன்னுடைய தனிப்பட்ட முறையான குரோதங்கள் கோபத்துக்காக தேசிய கட்சியை நீ பயன்படுத்திட்ட. இதுதான் நாளைக்கு அவங்களுடைய பிரைமரி ஃபேக்டர் ஆஃப் ரீசன். இது மாதிரியான தொடர்ச்சியான பல காரணங்கள் இருக்குது. அதிலும் நடுவில் இவர் திரும்பி தனி கட்சி தொடங்க போகிறேங்கிற ஒரு ஜர்க்கு கொடுத்தப்ப அது உண்மையா? உண்மைதான். அவருடைய கட்சி கொள்கை கொடி பேர் எல்லாமே எனக்கே தெரியும். அந்த நிலையில வந்து நாளைக்கு மேலெல்லாம் அவர் வந்து அமித்ஷாட்டே போய் சொல்லி அமித்ஷாவுக்கு தெரியும், மோடிக்கு தெரியும், ஆனால் ஒன்றும் சொல்லலையா? தெரியும். அண்ணாமலை ஒன்றும் சொல்லலை. அதனால தான் அவங்க இவ்வளோ கட்டம் கட்டுறாங்க. நாளைக்கு வந்து நீ தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடாது, அதாவது ஏதோ விரக்தியில் பேசுகிறாருன்னு ஃபஸ்ட்டு விட்டாங்க. அப்புறம் 2வது தடவை பேசுகிறப்ப திரும்பி அந்த பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக பேசினார். அப்படிங்கிறப்ப அவங்க சரி என்ன ஐடியா, இதனால் என்ன ப்ளஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா ஃபுல்லாகவே அவங்க மனைவியோடது. ஏன்னா தமிழ்நாடு பிஜேபியை தூக்கி நிறுத்தினதை நம்ம தான். 234 சட்டமன்ற தொகுதிக்கு நடைபயணம் போனோம். நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம கட்சிக்கு செஞ்சிருந்தா கூட இந்நேரம் நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடச்சிருக்கும். இந்த கட்சிக்கு உழைச்சி நமக்கு என்ன கிடச்சிது? இன்றைக்கி நம்மளை தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க, நம்ம ஏன் அந்த கட்சியில் இருக்கணும்? இந்த மாதிரியான வாதங்களுக்கு பிறகு தான் அவர் இந்த முடிவுக்கு வராரு. பணம் கொட்டி கிடக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சி நடத்துவதற்கு பெரிய எண்ணம் இல்லை. நீங்கள் அப்போதைய பத்திரிகையாளர் சந்திப்பிலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பத்திரிகையாளரும் ஆனால் கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா, கட்சி ஆனால் கண்டிப்பாக ஆரம்பிக்கிறப்ப உங்கள்கிட்ட சொல்லுவேன்னா நீங்கள் அப்படிங்கிறப்ப ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அது. ஆனால் அதுவே டெல்லியில் லாக்கு போட்டதுக்கப்புறம் நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமாண்ணா, நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பம்னா எவ்வளோ செலவாகும் தெரியுமா அப்படின்னு அப்படியே மாற்றிட்டாரு. அப்போ டெல்லியில் அண்ணாமலைக்கு என்ன விதமான லாக் போடப்பட்டது? இல்லை இதனால் அரசியல் அந்த கட்சி ஆரம்பிக்கிறது தடைப்பட்டுச்சு? இல்லை, நீங்கள் நாளைக்கு ஆரம்பித்தாலும் என் கூட கூட்டணிக்கு வரணும்ட்டாங்க போல. பிஜேபி கூட நீங்கள் ஆரம்பிக்க வேணான்னு சொல்ல, பட் நீங்கள் ஆரம்பித்தாலும் நீ என் கூட கூட்டணிக்கு இருக்கணும். அவருடைய நிலை என்னன்னா, இங்கேருந்து அவர் தனியாக கிளம்பணும்னு நினைக்கிறத எடப்பாடியை முதலமைச்சராக சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு தான். அதுக்கு நான் தனியாக போய் எடப்பாடியை சிஎம் ஆக்குவேன்னு சொல்கிறதுக்கு இங்கேருந்தே சொல்லிட்டு போயிடலாமே. இப்போ ஒரு லாக்கு சொல்கிறாருல, ஒரு லாஜிக் ஒன்று. எனக்குள்ளார இருக்கிற எண்ண ஓட்டம் வேறு தான், உண்மையான கருத்து வேறு தான். ஆனால் நான் கட்சிக்கு கட்டுப்பட்டாகணும், கட்சி ஒரு சிஎம்முங்குது, அதனால் நான் சிஎம்முங்கிறேன். புரியுதா உங்களுக்கு? எனக்குள்ளார நீ இப்போ தனிப்பட்ட முறையில் நீ பிஜேபி நிர்வாகியாவோ முன்னாள் மாநில தலைவர் இல்லாமல் அண்ணாமலை கிட்டன்னு கேட்டானா எடப்பாடி எனக்கு தேவையில்லை, எடப்பாடி ஓட்டு போடாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நான் பிஜேபியில் இருக்கேன், பிஜேபி எடப்பாடியை முன்னிலைப்படுத்துகிறப்போ நான் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொல்லி தான் ஆகணும்னு இப்போ பேசுகிறாருல. இப்போ இது தனி கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் பேசினா இவர் பின்னாடி எவன் நிற்பான்?